அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? குட்டி விலாக் இல்லை, அன்றைக்கி இஃபா சிக்கன் செஞ்சுருந்தேன்ல, அந்த ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா லாங் வீடியோவில் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, அவங்களுக்காக தான். நான் வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருந்த சிக்கனே யூஸ் பண்ணிக்கிறலாம். டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. பீஸில் என்ன இருக்குது? இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நான் பரட்டி வச்சேன்னா, தயிர், மிளகா பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன், உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சிடலாம். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்துட்டு நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை இங்கிட்ட வச்சுட்டு இதுக்கு இப்போ ஒரு மயோனைஸ் ரெடி பண்ணணும்ல, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு முட்டை, 4 வெள்ளை பூண்டு, 2 மிளகு, கொஞ்சோண்டு எண்ணெய். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபெஸ்கின்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பாலாடை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சீஸ் ஆட் பண்ணேன். இது எல்லாமே இதுக்காக மட்டும்தான் நான் வாங்கினா நம்ம மொத்தமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, வேறு எதுக்காவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லெமனு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஏதாவது கபாப் அந்த மாதிரி செய்யணுன்னா கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ ஒரு பேன் இல்லை தோசைக்கல் ஏதாவது ஒன்றில் பட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கிறலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை இல்லை, சும்மா அப்படி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பாப்பாலாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாஃப்டாகவே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்காக தான் பட்டரும் போட்டுக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மயோனைஸ், அதை மேலாப்பில் ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குட்டி குட்டி பீஸாக ட்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருந்துச்சு. அதுக்கு முதல்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான், இஃபா சிக்கன் சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம அடுப்பில் சமைக்கும் போது கடுப்பு இல்லாமல் சமைச்சா ஃபுட்டு எடுப்பாக வராமல் எப்படி இருக்கும்? அப்படி தானே? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.